ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா நம்ம 12 இன்ச்சு எடுத்துக்கலாம். கீழ் அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். கீழே இருந்து உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம டபுள் ஸ்டெப் போட போகிறோம். மேலே பாருங்கள், ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். இதோட ஹைட்டு 1 இன்ச்சு அந்த கார்னர் பகுதியிலேருந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பார்த்து பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த சைடும் பாருங்கள், அதே மாதிரி அந்த நெக் பகுதியை கரெக்டாக ஆம்கோல் சைடு எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம்.
ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் வளைவு நெளிவாக தைக்காமல் ஒரே அளவாக நேராகவே தச்சு வரணும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த சைடுமே அதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம். இந்த சைடுமே பாருங்கள், கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த பகுதியை இப்போ நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயுமே நம்ம லேஸை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ இந்த லேஸ்லேயே இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த முக்கோணத்து மேலே தையல் வந்து வரக்கூடாது. லேஸ்லேயே இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையுமே பாருங்கள், இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சு முடிச்சிட்டோம். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 நெக் பகுதியுமே கரெக்டாக இது போல் வச்சுக்கலாம். கீழேயுமே கரெக்டாக இருக்கணும், மேலேயும் கரெக்டாக இருக்கணும். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டி பகுதியை ஒரு அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த இணைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு உள்பக்கமாக பிசுறு விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம். தையல் போடும் பொழுது நம்ம லேஸ் மேலே தான் தையல் போடுறோம். அதனால் லேஸுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இணைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்து பட்டன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி டைட்டாக ஒரு 4, 5 முறை நல்லா டைட்டாக குத்திட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா டைட்டாக வந்துடும். இப்போ நான் வேறு கலர் நூல் போட்டு தான் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரிகிறதுக்காக. நம்ம ப்ளவுஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் சாம்பிளுக்காக ஒரு 2 குத்து தான் குத்துறேன். நீங்கள் வந்து ஒரு 4, 5 முறை நல்லா டைட்டாக குத்தி விட்டுட்டு இது போல் நாட் போட்டு நூலை கட் பண்ணிக்கலாம். நூல் பீஸரை கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இப்போ இந்த டிசைனோட அளவுகள் பார்த்தீங்கன்னா கீழே தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின் கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரைய போகிற நெக்கோட ஷேப் பார்த்திங்கன்னா குடுவை நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து போட போகிறோம். எப்போதுமே எந்த நெக் வரைஞ்சாலும் சரி கண்டிப்பாக நம்ம பாக்ஸ் போட்டுட்டு வரைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தலை அப்படின்னா லைனிங் கிளாத்லேயே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைனிங் கிளாத்தில் வரையாமல் கேன்வாஸில் தான் நம்ம நெக்கோட ஷேப் வந்து வரையணும். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து தையல் போடணும். நேராக வரலை அப்படின்னா கண்டிப்பாக டேப்பை எடுத்து மெஷர்மெண்ட்டு எடுத்து லைன் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிடும். ஃபினிஷிங் நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்ஸால் மட்டும்தான் லைன் போடாமையே நம்மளால் தைக்க முடியும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்க லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே தையல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணணும். கார்னர் பகுதியிலையுமே கண்டிப்பாக நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம்.
இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து எல்லோ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ லேஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். எல்லோ கலர் லேஸ் அப்படின்னா எல்லோ கலர் நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த லேஸை கழுத்தை ஒட்டியே அழகாக பொறுமையாகவே நம்ம தச்சுக்கலாம். லேஸ் தைக்கும் பொழுது அந்த ப்ளவுஸோட கழுத்து பகுதி நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி தச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கரெக்டாக 1 இன்ச் லேஸு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம தையல் மேலேயே தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் லேஸ் கொடுத்து தச்சிட்டோம். இப்போ கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே இது போல் நம்ம பிசுறு பகுதியை கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இன்னொரு லைன் தைக்க போகிறோம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். கீழே சென்ட்ரு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் தான் நம்ம வந்து போட போகிறோம். இதோட ஹைட்டு வந்து நம்ம 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் இந்த சைடு 1 இன்ச் அந்த சைடு 1 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணி கரெக்டாக சென்ட்ரு பகுதியை கரெக்டாக குறிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த லைன் மேலேயே கரெக்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் லேஸ் விட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கார்னர் பகுதியில் ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஃப்ளீட் வைக்கும் பொழுது கூர்மையான ஷேப் வர்ற மாதிரி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வச்சிடலாம். அந்த 4 ஷேப் மூளை ஷேப் வர்ற இடத்துல பூரா ஒவ்வொரு ஃப்ளீட் வைக்கணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ நம்ம ஆம்கோல் சைடு இதே லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது பெருசு கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த டிசைன் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகான ஃபினிஷிங்கில் ரொம்பவே சூப்பராகவே கிடைக்கும்.
இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.